அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பாக்கியா பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பக்ரீத் பண்டிகைக்காக ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்த நம்ம பாக்கியா ஷெப்போட பேச்சு கேட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸை எடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸை எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஷெப் கிட்டே இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபுட்டோட குவாலிட்டி எந்த விதத்துலையுமே குறையக்கூடாது, டேஸ்ட்டும் சரி, அப்புறம் அதில் ஆட் பண்ணுற மீட்டாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே லெவலாக இருக்கணும். நெய்னா நெய் மட்டும் ஆட் பண்ணுங்கள், தேவையில்லாத எண்ணெய் போட்டு ஃபுட்டோட டேஸ்ட் மட்டும் குறையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரொம்ப தெளிவாக நம்ம ஷெப் கிட்ட சொல்கிறாங்க. ஷெப்பு பாக்கியா சொன்ன எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டு என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்களா, நம்ம கோபிக்கு ஃபேவராக தான் வேலையை செய்ய போகிறாரு. ஏன்னா ஆர்டரை எடுத்துகிட்டு ஒன்றும் ஆர்டரை சரியாக கொடுக்க போகிறதில்ல. அவங்க சொன்ன மாதிரி நம்ம நிறைய சமைச்சிடலாம், சமைக்கிறது ஈஸி, சமைக்கிறது தான் கஷ்டம், ஆனால் அதை வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற ஒரு டைலாக்கை மனசில் வச்சுட்டு இருக்கிற நம்ம ஷெப்பு என்ன பண்ணுறாருன்னா, பாக்கியா சொன்ன மாதிரி எல்லா ஃபுட்டையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் டைமிங்க்கு கொடுக்க முடியாது தான் ரொம்ப பெரிய குறையாகவே நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டில் வரப்போகுது. இந்த ப்ராப்ளத்தை நம்ம பாக்கியா வர விடாமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த ஷெப்பு வந்து கோபியோட ஆள் அப்படிங்கிறத நம்ம பாக்கியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் அதுக்கான நேரம் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஏன்னா ஆர்டர்ஸ் எடுத்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்தாகணும். அவங்க என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்றதை விட நம்மளோட குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம பாக்கியா ரொம்பவே கரெக்டாக இருக்காங்க. என்னதான் பாக்கியா கரெக்டாக இருந்தாலும் பாக்கியாவுக்கு அல்வா கொடுக்கணும், பாக்கியாவை தனிமரம் நிற்க வைக்கணும். வீட்டில் எல்லாரையும் அவள் பக்கம் சாச்சிட்டு தானே நம்மளை வந்து பழி வாங்கிட்டா, நம்ம செய்ய வேண்டிய சடங்கு கூட செய்ய விடல அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் ரொம்ப கோவத்தோடு இருக்காரு, பாக்கியாவை பழி வாங்கி தனிமரமாக நிற்க வைக்கிறதுல. ஆனால் ஒரு பக்கம் நம்ம செந்தில் என்ன பண்ணுறாருன்னா, கோபி வந்து எந்த அளவுக்கு பாக்கியாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற வன்மத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. எதர்ச்சியாக ரெஸ்டாரண்ட் பக்கம் போன நம்ம செந்தில் என்ன பண்ணுறேன்னா, பாக்கியா கிட்டே பார்த்து பேசுகிறாங்க. பாக்கியா, உனக்கு வந்து பிஸ்னஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, புதுசாக யாரையாச்சும் ஆளுக்கு எடுத்த அப்படின்னா பார்த்து பத்திரமா எடு, ஏன்னா உன்னோட பிஸ்னஸ்க்கு அவங்களால ப்ராப்ளம் வந்துட போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாரு நம்ம செந்தில். ஆனால் இது எல்லாமே கோபி தான் பண்ண சொல்கிறாரா அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் மற்றபடி இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம பாக்கியாவுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இதிலிருந்து பாக்கியா புரிஞ்சுக்கிட்டு ஷெப்பை வெளியில் அடித்து துரத்துனா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.